Hi all, welcome back to our channel My Bionotes. So இந்த வீடியோவில் நம்ம வந்து BICS and CALP skills அதாவது BICS and CALP அந்த ஸ்கில்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் BICS and CALP skills அப்படின்னா என்ன அப்படின்னும். ஸோ இப்போ இந்த வேர்ட் நிறைய கேள்விப்படுறோம், நிறைய பேரண்ட்ஸ்க்கே இது தெரிஞ்சிருக்கு BIC and CALP skills. ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸ்லையும் இது வரும், காக்னிட்டிவ் அண்ட் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி CALP skills அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, சில ஆக்டிவிட்டீஸ், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பிக்கு கீழே வரும், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் CALPக்கு கீழே வரும், ஜிம் கியூமின்ஸ் தந்த அந்த ஒரு 2 ஆக்சிஸ் பிக்சர் பற்றியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இன் திஸ் BICS and CALP skills. ஸோ இது வந்து ஆக்சுவலாக லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலமில் தான் வருது இது திஸ் டாபிக். ஸோ ஃபஸ்ட் கம்மிங் டு ஆர் ஃபஸ்ட் டாபிக் BIC and CALPல. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஆக்சுவலாக ஒரு it involves 2 aspects of language proficiency. ஸோ இந்த சப்ஜெக்ட் லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் அப்படின்றனால ஒரு லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்குறீங்க, அது என்ன லாங்குவேஜாகவும் இருக்கலாம், ஃபாரின் லாங்குவேஜ், ஜெர்மன், இல்லை வந்து டர்க்கிஷ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க, அரேபியன் லாங்குவேஜ், ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க. ஸோ லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அது வந்து அதில் வந்து 2 ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த லாங்குவேஜில் ரொம்ப ப்ரொஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப பீக் அந்த லாங்குவேஜில் நீங்கள் ரொம்ப தரவாயிட்டீங்க, ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டீங்க அப்படின்றத நீங்கள் 2 விஷயங்களை வச்சு சொல்லலாம் அப்படின்றது தான் இந்த BIC and CALP skills. ஸோ இது என்ன ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ BICS அப்படின்றது பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ பேசிக் இன்டர்பர்சனல், இந்த ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியணும். BICS அப்படின்னா பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ CALP அப்படின்னா என்ன, காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ லேர்னிங் கிடையாது, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி CALP அப்படின்னா. ஸோ இது 2 இருந்தால் தான் அந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இட் வாஸ் கிவன் பை ஜிம் கியூமின்ஸ். ஸோ இது நீங்கள் அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும். இவர் தான் சொல்லியிருக்காரு இந்த 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ஒரு செகண்ட் லாங்குவேஜ் லேர்னருக்கு. ஸோ இந்த 2 ஸ்கில்லும் BIC ஸ்கில்லும் CALP ஸ்கில்லும் இருந்தால் அந்த செகண்ட் உங்கள் மதர் டங் தவிர இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்குவாங்கள்ல, அவங்க அந்த லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இது 2 ஸ்கில்லும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது. BICS அப்படின்றது எது டினோட் பண்ணுது அப்படின்னா பேசிக் இன்டர்பர்சனல், அந்த பேர்லேருந்தே பாருங்கள், பேசிக் இன்டர்பர்சனல் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ். ஸோ இன்டர்பர்சனாக 2 பர்சன்ஸ் பேசும்போது பேசிக்கான கம்யூனிகேஷன் அந்த லாங்குவேஜில் உங்களால் பண்ண தெரியும். அது வந்து தெலுங்காக இருக்கலாம், கன்னடமாக இருக்கலாம், இல்லை மலையாளம், என்னமோ புது லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா பேசிக்காக என்னால் கொஞ்சம் பேச தெரியும். சோஷியலாக ஒரு கடைக்கு போனாலோ ஒரு ஹோட்டலுக்கு போனாலோ, இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் இங்கே வந்து தமிழ் கொஞ்சம் பேசுகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி சோஷியலாக என்னால் பேச முடியும் ஒருத்தவங்க கிட்ட அப்படின்னா உங்களுக்கு அந்த BIC ஸ்கில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து எவ்ரிடே கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை தான் நம்ம வந்து BIC ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு புது ஊருக்கு போனாலும், ஒரு புது ஸ்டேட்டுக்கு அந்த லாங்குவேஜ் பாஷை தெரியாமல் நீங்கள் போனாலும் ஃபஸ்ட்டு வர ஸ்கில் வந்து BIC ஸ்கில். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு சொல்லி ஒரு புக் வாங்கி படிக்கிறீங்களோ, இல்லை ஒரு மூவி பார்த்து ஒரு அந்த லாங்குவேஜை கொஞ்சம் வார்த்தைகளாக கற்றுக்கிட்டு நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்டையோ பஸ் கண்டக்டர்கிட்டையோ பேசுகிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா, ஸோ அது வந்து BIC ஸ்கில். CALP அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து காக்னிட்டிவ் அகாடமிக் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரொம்ப வந்து வல்லவராக இருக்கணும்னு சொல்லலாம், காக்னிஷன் இன்வால்வ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து அகாடமிக், இது வந்து அகாடமிக்காக நீங்கள் வந்து அந்த இடத்துல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சியை டெவலப் பண்ணுறதுக்காக வர்றது தான் CALP ஸ்கில். ஸோ இந்த இடத்துல கிளாஸ் ரூம்குள்ளே நீங்கள் கற்றுக்கிறது, ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னு இல்லை, நீங்கள் ப்ரைவேட்டாகவோ இல்லை ஸ்கூல்லையோ கிளாஸ் ரூம்குள்ளே கற்றுக்கிறது தான் இந்த ஸ்கில் CALP ஸ்கில். அண்ட் கண்டென்ட் ஏரியாஸில், ஸோ இப்போ சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நிறைய டெக்னிக்கலான வேர்ட்ஸ், இங்கிலீஷ் கற்றுக்குறீங்க, இங்கிலீஷை வந்து தனியாக வந்து சோஷியலாக பழகிறதுக்காக நீங்கள் ஸ்போக்கன் இங்கிலீஷாக கற்றுக்கிறது வேறு. அதே கண்டென்ட் ரிலேட்டடாக
இப்போ சயின்ஸ் ரிலேட்டடாக பார்க்கும்போது நிறைய வேர்ட்ஸ் ஒக்காபுலரி உங்களுக்கு தெரியணும், டெக்னிக்கல் வேர்ட்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த ஸ்கில்லுக்கு பேர் தான் கேல்ப் ஸ்கில். ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நீங்கள் லாங்குவேஜில் ப்ரொஃபிஷியன்ட் ஆகிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். அது யார் கொடுத்துருக்காங்கன்னா ஜிம் கியூமின்ஸ். ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி சோஷியலைஸ் ஆகிறதுக்கு இந்த ஸ்கில் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது வந்து நீங்கள் வீட்டில் என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்க அதுதான் வந்து இந்த பிக் ஸ்கில்லை உங்களுக்கு வந்து தரும். ஆக்சுவலாக இப்போ ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கிட்டிங்க, ஒரு 5 வயசுலேயே வந்து தே பிகம் ப்ரொஃபிஷியன்ட் இன் பிக் ஸ்கில் ஆக்சுவலாக. ஸோ பேசிக்கான சோஷியல் அம்மா தண்ணி வேணும் அம்மா எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. ஸோ இதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் ரூமில் டீச்சர் சொல்லி கொடுத்தா தான் அந்த ஸ்கில் வரணும்னு இல்லை. ஸோ ஹோம் என்வரான்மெண்ட்லேயே அந்த நேட்டிவ் லாங்குவேஜை அவங்க கற்றுக்குவாங்க, மதர் டங்கை. ஸோ இதுக்கு வந்து நோ லிட்ரஸி இஸ் ரிக்வயர்ட் ஆர் கான்வர்சேஷனல் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும், அந்த கிராமர்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்காக தெரிஞ்சுக்கிற லாங்குவேஜ். So it involves the vocabulary of conversations and it is not connected with academic success. So big skill உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றனால நீங்கள் அகாடமிக்கலாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷனே கிடையாது. ஸோ அது வரணும் அப்படின்னா கேல்ப் ஸ்கில்லும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அகாடமிக்காகவும் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன், ஒருத்தரை பார்த்து பேசுகிறீங்கல்ல, ஸோ அது எல்லாமே பிக் ஸ்கில்ஸ் தான். அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு அந்த பிக் ஸ்கில் இருந்தால் தான் அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் ஒருத்தரை பார்த்தே நீங்கள் பேச முடியும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க பியர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம் ஸ்கூல், அது வந்து பிக் ஸ்கில்னால தான் நடக்குது. பாட்டில் கூட வா ஒன்றா லஞ்ச் சாப்பிட்லாம், இல்லை வந்து வேறு ஏதாவது அவங்க பேசிக்கிறாங்கல்ல, ஸோ அது வந்து அந்த லாங்குவேஜில் அவங்களுக்கு அந்த ஸ்கில் வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி 6 months to 2 yearsலே வந்து அந்த ஸ்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிரும் அந்த நேட்டிவ் லோக்கல் லாங்குவேஜில், மதர் டங்கில். நோ ஸ்பெஷலைஸ்ட் லாங்குவேஜ் ஆர் சப்ஜெக்ட் ஒக்காபுலரி, இதுக்கு தனியாக டிக்ஷனரி வச்சுலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நடக்கிறது தான் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேல்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் அண்ட் அகாடமிக். ஃபார்மல் அண்ட் அகாடமிக் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிளாஸ் ரூம் என்வரான்மெண்ட்டில் ஃபார்மலாக டெய்லி ரொட்டீனில் நம்ம ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கிறது, இல்லை ப்ரைவேட்டாக கூட நம்ம கற்றுக்கலாம் ஒரு மொழியை. ஸோ தட் இஸ் ஃபார்மல். இன்ஃபார்மலாக நடக்கிறது கிடையாது பிக் ஸ்கில் மாதிரி. ஸோ அதனால தான் இங்கே ஃபார்மல் அண்ட் அகாடமிக்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏஜ் ஆஃப் 5 நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிடுவோம் இல்லையா 5 வயசுலேயே, ஏஜ் ஆஃப் 5லேருந்து இது நடக்கும். அண்ட் ஆல்சோ இட் கண்டினியூஸ். அதுக்கப்புறமும் நம்ம கற்றுக்கிறது தான் வந்து இந்த கேல்ப் ஸ்கில். இதில் வந்து LSRW ஸ்கில்ஸ் ஃபார் அ லாங்குவேஜ் இன்வால்வ் ஆகும். LSRWனா என்ன? ஸோ அந்த ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே இன்வால்வ் ஆகும். ஸோ அது எப்போ நம்ம படிப்போம்? ஸோ ஒரு மொழியை வந்து நீங்கள் நேட்டிவாக வீட்டில் கற்றுக்கிறது வேறு. ஸோ லிசனிங், ஸ்பீக்கிங் இது எல்லாமே அந்த வீட்டு இதில் நடந்துடும். இப்போ கேட்டு அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து அந்த பிக் ஸ்கில்லே வந்துடும். பட் இன்னும் ப்ரொஃபிஷியண்ட்டாக நிறைய வேர்ட்ஸ் அவங்க எப்போ கற்றுக்குவாங்க, ஒக்காபுலரி எப்போ இன்வால்வ் ஆகும் ஒரு லாங்குவேஜில் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கும்போது தான். ஸோ அந்த ரீடிங், எழுதுறது, படிக்கிறது, புக்கு படிக்கிறது எல்லாமே எப்போ வரும்? ஸோ அது வந்து சப்ஜெக்ட் கண்டென்ட் வச்சு நம்ம படிக்கும்போது தான் LSRW ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். 10,000 ஸ்பெஷலைஸ்ட் வேர்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு கேல்ப் வந்து டெவலப் ஆகணும்னா. ஸோ 10,000. ஸோ இவ்வளோ வேர்ட்ஸ் தெரிஞ்சுதானா நீங்கள் வந்து கேல்ப் ஸ்கில் டெவலப் ஆகிடுச்சு ஒரு லாங்குவேஜில் அப்படின்ற அர்த்தம். அண்ட் அகாடமிக்கலாக நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க நீங்கள் கேல்ப் ஸ்கில் வந்து டெவலப் பண்ணிக்கும் போது. ஸோ தட் இஸ் கனெக்டட் வித் அகாடமிக்ஸ். அண்ட் டைம் அண்ட் சப்போர்ட் இதுக்கு நிறைய தேவை. ஏன்னா இங்கே நிறைய vocabulary உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், கிராமர் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ 5 to 7 years ஆகும் டு அச்சீவ் திஸ் proficiency in any language, and also 7 years to develop CALP if no support of the native language. இப்போ பிக்ஸ் இல்லை, ஸோ அந்த குழந்தைங்களுக்கு பேசிக்காக வந்து பேச தெரியல, அந்த கம்யூனிகேஷன், சோஷியல் இன்ட்ராக்ஷன் கூட அந்த குழந்தைக்கு பண்ண தெரியல அதோட லாங்குவேஜில் அப்படின்னா 7 வருஷம் ஆகும் இந்த கேல்ப் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு. ஸோ இட் இஸ் லைக் அ பீக். ஒரு மலை ஏறும்போது பீக்குக்கு போய் நம்ம போகணுன்னா இந்த பிக்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணணும். கீழே
அதுக்கப்புறம் மேலே போக போக இந்த கேல்ப் ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிகிட்டே போகணும் குழந்தைகிட்ட. ஸோ இட் இஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட். மலை ஏற ஏற ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்கும், அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும், புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். பட் இந்த ஸ்கில்லையும் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ திஸ் இன்வால்வ்ஸ் காக்னிஷன், நிறைய திங்கிங் இன்வால்வ் ஆகும், கம்பேரிங், கிளாஸிஃபைங், சிந்தசைசிங், எவாலுவேட்டிங் அண்ட் இன்ஃபரிங். இது எல்லாமே காக்னிஷன் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸ். இது எல்லாம் டெவலப் பண்ணால் தான் கேல்ப் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண மாதிரி. அண்ட் ஆல்சோ சில ஆக்டிவிட்டீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, வெதர் இட் ஃபால்ஸ் அண்டர் பிக்ஸ் ஆர் கேல்ப் அப்படின்றத. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிம் கியூமின்ஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா 2 ஆக்சிஸாக பிரிச்சிருக்காரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சிஸில் ஒய் ஆக்சிஸில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து காக்னிட்டிவ்லி அன்டிமாண்டிங் ஸ்கில்ஸ்லாம் ஃபாலோ ஆகும். இந்த இதில் இந்த ஒயிலே வந்து பார்த்திங்கன்னா கீழே கேல்ப்னு இருக்குது, காக்னிட்டிவ்லி அன்டிமாண்டிங். ஸோ காக்னிட்டிவ்லி டிமாண்டிங் கீழே வரும். இதில் சரி எக்ஸ் ஆக்சிஸில் பாருங்கள், இது அவர் இப்படி தான் பிடிச்சிருக்காரு. இது வந்து ஒய், இது எக்ஸு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் எம்பெடட், அதாவது சிச்சுவேஷனோட ஒத்த அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரைட் சைடு பாருங்கள் கான்டெக்ஸ்ட் ரெடியூஸ்டு, சிச்சுவேஷன் அவ்வளோவா இல்லாத சில சூழ்நிலைகள் வரும் நம்ம வந்து அந்த லாங்குவேஜை படிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன். ஸோ என்ன மாதிரியான வந்து இது என்ன மாதிரியான சூழ்நிலையாகவும் இருக்கலாம். ஸோ எது வந்து எதுக்கு கீழே ஃபாலோ ஆகுது, இது வந்து காக்னிஷன் தருமா, இந்த லாங்குவேஜ் இந்த இடத்துல நம்ம வந்து பேசுகிறது எதுக்கு கீழே ஃபாலோ ஆகும் அப்படின்றத இந்த 2 ஆக்சிஸை வச்சு அவர் பிரித்து அவர் வந்து போட்டிருக்காரு. அவருக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காரு. இப்போ குவாட்ரண்ட் இருக்குது, இதில் இது ஏ, இது பி, இது சி, இது டி குவாட்ரண்ட். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். ஏ குவாட்ரண்ட்டில் ஏல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய காக்னிஷன், நீங்கள் நல்லா படிச்சிருக்கணும், ஒக்காபுலரி நல்லா இருக்கணும். அப்போ தான் வந்து யூ கேன் டெமான்ஸ்ட்ரேட் அன் எக்ஸ்பெரிமெண்ட், ரைட்? ஸோ இட் இஸ் காக்னிட்டிவ்லி டிமாண்டிங். ஸோ அதனால தான் இந்த குவாட்ரண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு அதிகமான கேல்ப் ஸ்கில் இருக்கணும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு. அண்ட் இட் இஸ் கான்டெக்ஸ்ட் எம்பெடட். ஸோ சிச்சுவேஷன் கூட ஒத்த இருக்கிற வந்து இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். கம்மிங் டு திஸ் ரைட்டிங் அ ஸ்டாண்டர்டைஸ் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு வந்து உங்களுக்கு கேல்ப் ஸ்கில் அதிகமாக இருக்கணும். அதனால தான் அது கீழே இருக்க குவாட்ரண்ட்லேயே வருது, டி குவாட்ரண்ட்டில் வருது. அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் வந்து ரெடியூஸ்டு. ஸோ இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் ரெடியூஸ்டு அப்படின்றது என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிச்சுவேஷன், சூழல். இப்போ வந்து இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை டெமான்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சூழலை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதனால நீங்கள் அது கான்டெக்ஸ்ட் எம்பெடட் கீழே வரும். பட் வந்து கான்டெக்ஸ்ட் ரெடியூஸ்டு ஒரு டெஸ்ட் எழுதும்போது அந்த இடத்துல அது வந்து ரெடியூஸ்டான கான்டெக்ஸ்ட் தான் சொல்லுவோம். இப்போ ஒரு நாவலோ புக்கோ நீங்கள் வந்து எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆத்தருக்கு தான் அந்த கான்டெக்ஸ்ட் சிச்சுவேஷன் சூழல் வந்து முழுமையாக தெரியுமே ஒழிய அவர் புக் எழுதும்போது நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ நமக்கு அது ஃபுல்லாக தெரியாது. அந்த சிச்சுவேஷன், அந்த கதை, அதில் கொஞ்சம் தான் அவர் எழுதியிருப்பார். ஸோ இந்த இடத்துல வந்து கான்டெக்ஸ்ட் ரெடியூஸ்டு வந்து ரைட்டிங் அ டெஸ்ட் இஸ் கான்டெக்ஸ்ட் ரெடியூஸ்டு, டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் அ எக்ஸ்பெரிமெண்ட் கம்ஸ் அண்டர் கான்டெக்ஸ்ட் எம்பெடட். இப்போ வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் எடுத்துக்கோங்களேன். ஸோ அது எதுக்கு கீழே ஃபாலோ ஆகுது, பி குவாட்ரண்ட்டில் வருது. ஸோ எப்படி பி குவாட்ரண்ட்டில் வருது, இதுக்கு வந்து நீங்கள் காக்னிஷன் ரொம்ப வந்து ஸ்கில்டாக இருக்கணும் ஒரு லாங்குவேஜில், அதெல்லாம் அவசியமே இல்லை. ஒருத்தட்ட போய் நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் எம்பெடட், ஒரு சூழ்நிலையோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். திடீர்னு போகிறீங்க, ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, ஒருத்தரை பார்த்து ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் பண்ணுறீங்க. தட் கம்ஸ் அண்டர் கான்டெக்ஸ்ட் எம்பெடட் அண்ட் காக்னிட்டிவ்லி அன்டிமாண்டிங் ஸ்கில் இஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன். இப்போ சி குவாட்ரண்ட்டில் பாருங்கள், டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ், டெலிஃபோனில் நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப ஸ்கில் தேவையா, ரொம்ப வந்து நீங்கள் வந்து ஸ்கூலுக்குலாம் போய் படிச்சிருக்கணுமா, அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து இட் இஸ் காக்னிட்டிவ்லி அன்டிமாண்டிங். ஸோ இட் நீட்ஸ் ஒன்லி அ பிக் ஸ்கில் இருந்தாலே உங்களுக்கு போதும். சோஷியலாக உங்களுக்கு பல இது பேச தெரிஞ்சாலே போதும் ஒரு டெலிஃபோனில் நீங்கள் பேசுகிறதுக்கு. அண்ட் இட் இஸ் கான்டெக்ஸ்ட் ரெடியூஸ்டு. ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷனை கம்பேர் பண்ணும்போது டெலிஃபோனில் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா தட் சூழல்
அது வந்து கொஞ்சம் கம்மி தானே. ஸோ டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் வந்து கான்டெக்ட் ரெடியூஸ்ட். ஸோ தீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் விச் ஃபால்ஸ் இந்த குவாட்ரண்ட் அண்ட் எக்ஸாக்ஸில் என்ன வரும், ஒய் ஆக்சிஸில் வரும் என்ன வரும், அந்த இதெல்லாமே நீங்கள் வந்து வரைஞ்சி போடணும். இந்த கொஷின் கேட்டாங்கன்னா இது வந்து ஜிம் கியூமின்ஸ் சொன்னது. பிக்ஸ் ஆர் கேல்ப் எது ஃபால் ஆகுது அப்படின்றது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். திஸ் குவாட்ரண்ட்டை பிரித்து அவர் போட்டிருக்குது. ஸோ that's it. தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலை, அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.